இப்போ திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியேறிச்சு அப்படின்னா எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து குறையும் இல்லையா? அதை வந்து மைண்டில் வச்சுருப்பாங்கல்ல. நமக்கு வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து எம்பிக்கள் தானே முக்கியம். சட்டமன்றத்தை எடுத்துக்கிட்டு அதை விட்டுருவாரா? ராகுல் காந்திக்கு எம்பிக்கள் அதிகம் வேணும். அதுக்கு விஜய் பயன்படுவார்னு நினைக்கிறார் அடுத்த தேர்தலுக்கு. இனி ஒன்று, விஜய்க்கு செல்வாக்கு கேரளாவில் அதிகமாக இருக்கு. கேரளாவிலையும் தேர்தல் வரப்போகுது. பாண்டிச்சேரியில் திமுக ஆட்சியை கொண்டு வரணும்னு திமுக திட்டமிடுகிறது. அண்ணன் ஜெகத் ரட்சகனை பாண்டிச்சேரி தேர்தல் பொறுப்பாளராக தலைமை அறிவிச்சிருக்கு. போன சட்டமன்ற தேர்தலையே நான் முதலமைச்சர் ஆக்கி காட்டுறேன், இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு பேசினார். அந்த ஜெகத் ரட்சகனை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அந்த பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியை அப்புறப்படுத்த திமுக திட்டமிடுவது மாதிரி ஒரு தோரணை வந்தாச்சு. அப்போது பாண்டிச்சேரியிலையும் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வரணும்னா விஜய் ஆதரவு வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பாண்டிச்சேரி, கேரளா, தமிழ்நாடு, இது போக தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திராவிலையும் தம்பி விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது. வர்ற நாள் அதை பயன்படுத்திக்கிடலான்னு ஒரு துறைநோக்கு பார்வையோடு தான் இந்த யோசனை இன்னைக்கு வைக்கிறாங்க அவங்க. ஒருவேளை காங்கிரஸும் தாவேகா கட்சியும் கூட்டணி அமைச்சு தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது அடுத்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் பிரதிபலிக்கும் இல்லையா? அதையும் யோசிப்பாங்கல்ல. இல்லை, அது சொல்ல முடியாது. அது அவங்க செய்கிற பிரச்சாரத்தையும் அவங்க அணுகுமுறையும் பொறுத்து. இப்போ தனித்து நின்னா வந்து தாவேகா வெற்றி பெறாது அப்படின்னு சொல்றீங்களா? தனித்து நின்றாலும் திமுகவுக்கு சவாலாக இருக்கும் தாவேகா. இப்போ சிபிஐ வந்து தாவேகாவை தன்னுடைய கையில் வச்சிருக்கு, கைப்பாவையாக வச்சிருக்கு. அதனால பாஜக கூட கூட்டணி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாஜக கூட கூட்டணி போனால் விஜய் தற்கொலை செய்கிறாருன்னு அர்த்தம்.